ஒரு 14 வயசு பையனை அழைச்சிட்டு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் என்னன்னா, சாமி இவன் நான் என்ன சொன்னாலும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், எப்படியாவது நான் சொல்றதை கேட்க வைங்க அப்படின்னா. நான் சொன்னேன், நானே எங்க அம்மா பேச்ச கேட்கல, நான் எப்படி இவனை சொல்றது? ஆனா அந்த அம்மா விடல. இல்ல இல்ல சாமி நீங்க சொல்லியே ஆகணும், உங்களுக்கு தெரியும் பெண்கள் பிடிச்சாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நான் கொஞ்ச நேரம் அவங்களை எப்படியாவது திசை திருப்ப முயற்சி பண்ணி பார்த்தேன். இல்ல இல்லம்மா நானே ஒழுங்கா கேட்கல எங்க அம்மா சொன்னதை, எங்க அம்மா இவ்வளவு சொன்னாங்க, நான் முடியாம தான் சாமியாரா போயிட்டேன், நான் எப்படிமா சொல்றது? அவங்க கொஞ்ச நேரம் பேசி பார்த்து, இல்ல சாமி நீங்க இதை சொல்லியே ஆகணும், அவன் என் பேச்சை கேட்டே ஆகணும். சரி அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதனால பையனை கூப்பிட்டேன். ஏன்பா உங்க அம்மா சொல்றதை கேட்கப்படாதா? பாரு அவங்க சொல்றதை நானே கேட்கிறேன் பாரு, கொஞ்சம் கேட்டு நடந்துக்கப்படாதா? ரொம்ப ஷார்ப்பா பதில் சொன்னான் பையன். சாமி அவங்களே ஆனந்தமா நிம்மதியா இல்ல, அவங்க சொல்றது கேட்டா நடந்தா அப்படித்தானே சாமி நானும் தான் போவேன். நான் அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட என்னவோ பேசி சமாளிச்சு அனுப்பிட்டேன். ஆனா நான் கன்வின்ஸ் ஆகல. பையன் கேட்டது கரெக்ட், உண்மை. அனுபூதி இல்லாதவர்கள், பூரணத்தன்மையை தனக்குள்ளேயே உணராதவர்கள் வைக்கின்ற குறிக்கோளை விசாரிக்காமல் மக்கள் கூட்டம் இயங்குவதனால், வாழ்க்கை நடப்பதனால் குறிக்கோள் இல்லாத, தெளிவு இல்லாத சமூக இயக்கம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அததான் மாயைன்னு சொல்றோம்.